அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் நிகழ்ச்சி. பாடம் 48. முற்றிலும் இலவசமான இந்த நிகழ்ச்சியை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாடம் தொடர்கிறது. வாங்க நண்பர்களே, இது சாக். நம்ம ஹிந்தியில் அடிக்கடி வரும் சாக்தா ஹை, சாக்தி ஹை, சாக்தே ஹோ அப்படின்னு. இந்த சாக்குன்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல நம்ம சாகின் உபயோகம். சாக் என்பதை விருப்பம் என்று சொல்லலாம், தேவைன்னு கூட சொல்லலாம். சாக் அந்த உதாரணங்கள்லாம் பாருங்கள். இந்த தேவை விருப்பத்துக்கெலாம் சொல்கிறேன் பாருங்கள். உனக்கு என்ன தேவைப்படுகிறது? தும் கியா சாக்தே ஹோ, எனக்கு கொஞ்சம் வேலை தேவைப்படுகிறது. முஜே குச் காம் சாக்தா ஹூ. ரைட்டுங்களா? அடுத்து, சிறுவர்கள் என்ன விரும்புகிறார்கள்? லடுக்கே கியா சாக்தே ஹை. ஏன்னா சிறுவர்கள் பன்மை இல்லை. லடுக்கே கியா சாக்தே ஹை. உன் சகோதரி என்ன விரும்புகிறாள்? துமாரி பகன் கியா சாக்தி ஹை. துமாரின்னு போட்டிருக்கிய, பகன் பெண்பால் இல்லைங்களா? அதனால் துமாரி பகன் கியா சாக்தி ஹை. சாக்தி பெண்பால்கிறதுனால சாக்தி. உன் சகோதரி என்ன விரும்புகிறாள்? துமாரி பகன் கியா சாக்தி ஹை. ராமனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. சரிங்களா? இது எப்படி சொல்லுவீங்க? ராம் குச் ருப்பியே சாக்தா ஹை. அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. இப்போ சீதாவுக்கு பணம் தேவைப்படுகிறது. அதை எப்படி சொல்லுவீங்க? சீதாவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. சீதா குச் ருப்பியே சாக்தி ஹை. ஏன் சீதா பெண்பாள் இல்லை? குச் ருப்பியே சாக்தி ஹை. இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். அதனால கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ரொம்ப மெனக்கெட்டு இதெல்லாம் நம்ம எழுதி சொல்கிறோம். ஒரு செகண்ட் அப்படியே இருங்க. இந்த கண்டினியூஷன் பண்ணிவிடுவோம். கண்டினியூஷன் பண்ணியாச்சுன்னா இந்த பாடம் உங்களுக்கு மனசில் தெளிவாக புரிஞ்சிடும். ரைட்டுங்களா? வாங்க, இது இப்படியே இருக்கட்டும். இதை கவனிங்க, தொடர்ச்சியை பாருங்கள். நான் இப்பொழுது தூங்க விரும்புகிறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? மை மப் சோனா சாக்தா ஹூம். பெண்பாளங்க சோனா சாக்தி ஹூம். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய விரும்பினார்கள். வே ஆப்கி சகாயத்தா கர்னா சாக்தே தே. இங்கே நீங்கள் கேட்கலாம், என்ன ஆப்கின்னு போட்டிருக்கீங்கன்னு. இந்த சகாயத்தாங்கிறது பெண்பால். ரைட்டுங்களா? இந்த ஆண்பால் பெண்பாலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வார்த்தைகள்லாம் மாறும். அதான் ஹிந்தியில் கொஞ்சம் கவனமாக நம்ம செயல் பண்ணோம். வே அவர்கள், ஆப்கி சகாயத்தா கர்னா சாக்தே தே. இங்கே பாருங்கள், இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் நீங்கள் கவனிக்கணும். சாக் எப்பொழுதும் வினைச்சொல்லின் தொழிற்பெயரின் உருவத்துடனேயே கையாளப்படும். இங்கே பாருங்கள், மைம் தேக்னா சாக்தா ஹூம், வக் போல்னா சாக்தா ஹை. நான் இப்போ நான் பார்க்க விரும்புகிறேன். மைம் தேக்னா சாக்தா ஹூம். அவன் சொல்ல விரும்புகிறான். வக் போல்னா சாக்தா ஹை. ரைட்டுங்களா? இந்த சாக், இந்த உபயோகத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பாணியிலே நிறைய உதாரணம் கொடுங்க. தெரிஞ்ச உதாரணம்லாம் சொல்லுங்க. உங்கள் பேரெல்லாம் போடுங்க, நண்பர்கள் பேரெல்லாம் போடுங்க. இதான் ஃபண்டமெண்டல். விரும்புகிறான், விரும்புகிறாள், விரும்புகிறார்கள் ஆண்பால் 2 பேர் போடுங்க, விரும்புகிறார்கள் பெண்பால் 2 பேர் போடுங்க. இப்படிலாம் போட்டு நீங்களாகவே கொடுத்துருக்கிறது கொஞ்சம்தான். இதை டெவலப் பண்ணி நிறைய நீங்கள் உதாரணம் எழுதி பார்த்தீங்கன்னா தண்ணிப்பட்ட பாடம் ஆகிடும். புரியுதுங்களா? சரி, நம்ம அடுத்து 49வது பாடத்தை சந்திக்கிறோம்.